ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளட்ச் செஸ் சாம்பியன் ஷோடவுன் டோர்னமெண்ட்ல மெக்னஸ் கால்சனுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 10+5 ஃபார்மட்ல விளையாண்ட கேம். இதுல மெக்னஸ் கால்சன் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெக்னஸ் வந்து நைட் F3 ஸ்டார்ட் பண்றாரு. ரெட்டி ஓப்பனிங். இப்ப D5 பிளே பண்றாரு குகேஷ். இப்ப G3. ஸோ G3 பிளே பண்ணி இந்த இடத்துல வந்து பிஷப் வந்து ஃபேர் கேட்டோ பண்ண போறாரு. இப்ப C6. இப்ப பிஷப் வந்து ஃபேர் கேட்டோ பண்றாரு. இப்ப பிஷப் G4. இப்ப C4 பிளே பண்றாரு. இந்த D பானை சேலஞ்ச் பண்றாரு. இப்ப E6. E6க்கு அப்புறமா பான் டெக்ஸ் பான். இந்த இடத்துல சில பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக். நம்ம கிங்குக்கு செக் தரும். பிளஸ் இந்த பிஷப்பையும் பாத்தீங்கன்னா நம்ம டேக் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு ரீசனால பான் டெக்ஸ் பான் நீங்க பிளே பண்ண முடியாது. சோ குகேஷ் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா பிஷப் டெக்ஸ் F3 பிளே பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப். இப்ப பான் டெக்ஸ் பான். இப்ப என்ன ஆகுதுன்னா கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப சிம்பிளா இன்னொரு நைட்டை வந்து குகேஷ் டெவலப் பண்றாரு. நைட் C6. இந்த இடத்துல இப்ப சென்டர் பானை புஷ் பண்றாரு. நைட் F6. இப்ப நைட் C3. சோ குகேஷ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவருடைய ரெண்டு நைட்டுமே இந்த இடத்துல டெவலப் பண்றாரு. இப்ப பிஷப் E7 பிளே பண்ணி கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப E3. சோ E3 பிளே பண்ணி இந்த சென்டர் பானையும் பாத்தீங்கன்னா கால்சர் வந்து ஸ்ட்ராங் பண்றாரு. கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப சிம்பிளா பிஷப் D2. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நார்மல் டெவலப்மெண்ட் மூவ்ஸ் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் C8 பிளே பண்றாரு குகேஷ். இந்த இடத்துல இப்ப குயின் E2. இப்ப நைட் E8. சோ இந்த நைட்டை வந்து E8ல போட்டு நெக்ஸ்ட் அழகா இந்த நைட்டை வந்து D6க்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாரு. சோ நைட் D6க்கு வந்தாருன்னா சோ சென்டர்ல இருந்து நிறைய ஸ்கொயர்ஸை வந்து நைட் வந்து ஆக்குபை பண்ணலாம். இப்ப ரூக் F7. சோ இப்ப கால்சன் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்க குயின் சைடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாரு. இப்ப நைட் D6. இப்ப பிஷப் E1. சோ கால்சன் பாத்தீங்கன்னா அவருடைய பீசஸ்லாம் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்றாரு. இப்ப குயின் D7. இந்த இடத்துல குயின் D1. சோ கால்சனுடைய மூவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மூவ்ஸா வந்து அவருடைய பீசஸை வந்து பேக்வர்ட் தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல கால்சன் வந்து அவருடைய பீசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா குயின் சைடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப F5 புஷ் பண்றாரு குகேஷ். இந்த இடத்துல திருப்பி பாத்தீங்கன்னா பிஷப் E2. சோ இன்னொரு ஒரு பிஷப் வந்து பேக்வர்ட்க்கு கொண்டு வராரு. இப்ப நைட் E4 புஷ் பண்றாரு. சோ குகேஷ் பாத்தீங்கன்னா அவருடைய பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்றாரு. கால்சன் வந்து ஒன் பை ஒன் அவருடைய பீசஸ் எல்லாம் வந்து பேக்வர்ட்க்கு புஷ் பண்ணிட்டு இருக்காரு. சோ பேக்வர்டுன்னு சொல்றதுக்கு பதிலா அவருடைய குயின் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா பீசஸையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இப்ப நைட் வந்து E4 வந்துட்டாரு. நீங்க இந்த நைட்டை வந்து டேக் பண்ண முடியாது. சிம்பிளா பாத்தீங்கன்னா F1 வச்சு நைட்டை டேக் பண்ணிக்கலாம். பிளஸ் குகேஷ்க்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கண்ட்ரோல் வந்துடும். சோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பா இந்த நைட்டை டேக் பண்ணக்கூடாது. சோ கால்சன் என்ன பண்றாருன்னா அவருடைய நைட்டை வந்து A4ல போடுறாரு. சோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இப்ப நைட்டை வந்து A4ல போட்டதுக்கு அப்புறமா கால்சனுடைய எல்லா பீஸுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா குயின் சைட்ல வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிஷப் D6. சோ பிஷப் வந்து சென்ட்ரலைஸ் பண்றாரு. இப்ப F3 புஷ் பண்றாரு. சோ F3 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்றாரு. இப்ப நைட் F6. இப்ப நைட் C5. சோ நீங்க வந்து பிஷப் வச்சு இந்த நைட்டை டேக் பண்ணீங்கன்னா சிம்பிளா ரூக் டெக்ஸ் பிஷப். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவான பிஷப்பை வந்து நீங்க இழந்துட்டீங்க. சோ இந்த ஒரு ரீசனால நீங்க பிஷப் எல்லாம் வச்சு இந்த நைட்டை டேக் பண்ண முடியாது. சோ நைட் வந்து குயினை ஹிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப குயின் வந்து E7 வராரு. இப்ப நைட் பாத்தீங்கன்னா திருப்பி D3க்கு வந்து சென்ட்ரலைஸ் ஆயிட்டாரு. ஓகேங்களா. இந்த இடத்துல இப்ப ரூக் C7. சோ இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய ரூக்கை வந்து டபுள் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. சோ கால்சனும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவருடைய ரூக்ஸை வந்து டபுள் பண்ணலாம். பட் இந்த இடத்துல கால்சன் என்ன பண்றாருன்னா அவருடைய பி பானை வந்து புஷ் பண்றாரு. சோ அவருடைய இந்த பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லாவே வந்து புஷ் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காரு. சோ அதனாலதான் மொத்தமா அவருடைய பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குயின் சைடை நோக்கி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப B4க்கு அப்புறமா இப்ப ரூக்கை வந்து டபுள் பண்றாரு குகேஷ். இந்த இடத்துல இப்ப ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ணி நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. சோ இந்த நைட் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க இந்த பான் வந்து இந்த C6 ஸ்கொயரை வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டுக்கு வந்து இங்க வழியே கிடையாது. சோ இந்த நைட் வந்து இப்ப பின்னுக்கு போயிட்டாரு. இப்ப சிம்பிளா இன்னொரு பானை வந்து புஷ் பண்றாரு. ஏ பானை புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப நைட் F7. சோ நைட் வந்து இப்ப F7 வழியா வராரு. பட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து சென்ட்ரல்ல எந்த ஒரு ஸ்கொயரும் கிடையாது பாருங்க. இந்த ஸ்கொயர் வந்து அழகா இந்த சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப ஃபர்தரா ஏ பானை புஷ் பண்ணாரு. இப்ப ஜி பானை வந்து புஷ் பண்றாரு குகேஷ். சோ ஜி பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க குகேஷ் வந்து அவருடைய பீசஸ் எல்லாமே வந்து கிங் சைடை நோக்கி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் அவருடைய பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிங் சைடை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்ப A6 ஃபர்தரா புஷ் பண்றாரு. இந்த இடத்துல ஃபர்தரா இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா ரூக் டெக்ஸ் பான் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிளாக் சப்போஸ் H5 புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. பிஷப் A5 வந்து இந்த ரூக் வந்து அட்டாக் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் ரூக் வந்து C6 வருவாரு.
ஸோ கால்சனுக்கு பாத்தீங்கன்னா குயின் சைட்ல வந்து ஒரு டாமினண்டான பிளே கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பானை வந்து கேப்சர் பண்ணக்கூடாது. ஸோ குகேஷும் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பானை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. இந்த பானை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் C1. சோ இந்த இடத்துல வந்து ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறாரு. சோ இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த சென்டர் பானை வந்து புஷ் பண்ணிடுறாரு. சோ இந்த சென்டர் பானை புஷ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக். இன்ஸ்டன்ட் குகேஷ் என்ன பண்ணிருக்கலாம்னா அவருடைய இந்த எச் பானை ஃபர்தரா புஷ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா குயின் D7 கூட பிளே பண்ணிருக்கலாம். பட் நீங்க இந்த சென்டர் பானை புஷ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா இந்த சென்டர் பான் தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பான்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது இந்த டி பான் அண்ட் இந்த எஃப் பான். இப்ப இந்த டி பான் இந்த எஃப் பானுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. குறிப்பா இந்த எஃப் பான் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே வீக் ஆயிருக்கு. சோ எதனால ரொம்பவே வீக் ஆயிருக்குன்னு சொன்னா நெக்ஸ்ட் நம்ம பிஷப் இங்க போட்டோம்னா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணலாம். பட் இந்த பிஷப் இங்க போடுறதுக்கு நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஸோ கால்சன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் வந்து இந்த இடத்துல கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க பிஷப்பை வச்சு ரூக்கை டேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல சிம்பிளா நைட் B4 வந்துடும். நைட் B4க்கு அப்புறமா நைட் C6 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு டெட்லியான மூவ். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த நைட் B4 தடுக்கிறதுக்கு இந்த பிஷப் இங்க இருந்துதான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நீங்க குயினை வச்சுதான் கேப்சர் பண்ண முடியும். குயினை வச்சுதான் குகேஷும் கேப்சர் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பான் டெக்ஸ் பான் இப்ப இந்த சென்டர் பானை வந்து கேப்சர் பண்றாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா நீங்க பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ண முடியாது. சிம்பிளா நைட் வந்து B4 வந்துருவாரு. அதனால இப்ப நைட் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. இப்ப கால்சன் வந்து இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. சோ இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க இப்ப பிஷப்பை நம்ம இங்க போறதுக்கு ஒரு சூப்பரான வழி கிடைச்சிருச்சு. சோ இமீடியட்டா பிஷப் எடுத்துட்டு போயிட்டு D3ல போட்டு இந்த வீக்கான பானை வந்து அட்டாக் பண்றாரு. சோ இந்த ஒரு ரீசனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஈபானை புஷ் பண்றது ரொம்பவே ஒரு பெரிய வீக்னஸை வந்து கிரியேட் பண்ணிருக்கு குகேஷ்க்கு. ஸோ கால்சனும் பாத்தீங்கன்னா இதை கரெக்டா அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல உங்களால பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம வந்து குயின் C2 பிளே பண்ணிக்கலாம். குயின் C2 மூலியமா திருப்பி இந்த பானை வந்து நம்ம டபுள் அட்டாக் பண்றோம். இப்ப நீங்க ஃபர்தரா இந்த பானை கீழே புஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசனால இமீடியட்டா குகேஷ் வந்து இந்த பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப இந்த பானை வச்சு கேப்சர் பண்றாரு. இப்ப திருப்பி பான் டெக்ஸ் பான். இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆயிடும். இந்த ஒரு ரீசனால என்ன பண்ணணும்னா சிம்பிளா கிங்க தான் வந்து நீங்க G2க்கு போடணும். சோ கால்சனும் அந்த ஒரு மூவ் தான் பிளே பண்ணிருக்காரு. இப்ப குகேஷோடைய 3 பான்ஸ் பாத்தீங்கன்னா ஐசோலேட் ஆயிருக்கு. சோ கம்ப்ளீட்டா குகேஷோடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த ஒரு பர்டிகுலர் E5 மூவ்னால குகேஷோடைய டோட்டல் பான் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிங்க வந்து ஃபார்வர்டுக்கு கொண்டு வராரு. கிங் G7 இப்ப குயின் E2. குயின் E2க்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் வந்து D4 வராரு. இந்த இடத்துல குயினை வந்து E6ல போறாரு. பிளாக்கோடைய கேம்ப்குள்ள கால்சன் அவருடைய குயினை கொண்டு போறாரு. இந்த இடத்துல இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. சோ இந்த இடத்துல கால்சன் பாத்தீங்கன்னா குயின் C6 பிளே பண்ணிருக்கலாம். சப்போஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நம்ம இந்த பானை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருந்திருக்கும். பட் எனிவே குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாரு. பட் கால்சன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து F5ல போட்டார். ஸோ பிஷப் F5 பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு போயிட்டு இந்த பி பானை வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த பி பானை நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா இப்ப இமீடியட்டா என்ன ஆகும்னா குயின் E7 செக் வரும். உங்களால கிங் எடுத்துட்டு போயிட்டு இங்க போட முடியாது. நீங்க கிங் G8 பிளே பண்ணீங்கன்னா பிஷப் E6 செக் வரும். இப்ப கிங் H8க்கு அப்புறமா குயின் F8 செக் நீங்க நைட் வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா இது ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிங் H8 பிளே பண்ணணும். கிங் H8 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் E6 வரும். இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா நம்ம வந்து குயின் F8 செக் வந்து த்ரெட்டன் பண்றோம். அதனால நீங்க கம்ப்ளீட்டா உங்களுடைய குயினை தான் எடுத்துட்டு வந்து கார்ட் பண்ணி ஆகணும். இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப நம்ம இந்த சென்டர் பானை கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு பொசிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பான்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. பட் மேக்னஸ் கால்சனுக்கு வந்து பிஷப் பேர் இருக்கு. ஸ்டில் மேக்னஸ் கால்சனுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குகேஷ்க்கு இந்த இடத்துல 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சோ குகேஷ்க்கு பாத்தீங்கன்னா டைமும் கம்மியா இருக்கு. பிளஸ் கால்சனுக்கு பாத்தீங்கன்னா பிஷப் பேரும் இருக்கு. சோ இப்படியே பாத்தீங்கன்னா உங்களால வந்து கேமை பினிஷ் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். பட் எனிவே ஆக்சுவல் கேம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பானை வந்து கேப்சர் பண்ணல குகேஷ். சோ குகேஷ் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்ப பிஷப் E3 இப்ப சிம்பிளா இந்த பிஷப் வந்து B4க்கு கொண்டு வராரு. சோ பிஷப் B4 வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம அழகா பிஷப் வந்து D6ல போட்டு திருப்பி பிஷப் B8 பிளே பண்ணி இந்த பான்ஸை நம்ம வந்து ஹிட் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் குகேஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்றாரு.
ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ண விடாம கால்சன் என்ன பண்றாருன்னா சிம்பிளா பிஷப் C4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து தடுக்கிறாரு. இப்ப நைட் D7. ஸோ நைட் D7 மூலியமா என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிஷப்பை வந்து இந்த B8ல வரதுக்கு தடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிஷப் D6 வருது. இப்ப பிஷப் B8 ப்ளே பண்ண முடியாது. இந்த நைட் வந்து தற்சமயத்துக்கு கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பானுக்கும் ஒரு அட்டாக் இருக்கு. இப்ப குகேஷ் வந்து இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஸோ இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல கிளியரா கால்சனுக்கு வந்து பாசர் பான் இருக்கு. ஸோ இந்த பானை வந்து ரொம்பவே சுலபமா கால்சனால தடுக்க முடியும். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா கிங் வந்து க்ளோஸரா வராரு. இப்ப பானை வந்து புஷ் பண்றாரு. ஸோ பானை புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிங்குக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வழி இருக்கு. ஸோ கிங்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா அட்டாக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு கால்சனுடைய கிங். இந்த இடத்துல இப்ப ஃபர்தரா இந்த எச் பானை புஷ் பண்றாரு. இப்ப கிங் F3, இப்ப பிஷப் D2, இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா பிஷப் D5. ஸோ பிஷப் D5 மூலியமா என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த பிஷப் இங்க போட்டு இந்த நைட்டையும் நம்ம அட்டாக் பண்ணலாம். இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப் வந்து E1ல போறாரு. ஃபர்தரா கிங் மூவ் ஆகுனா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளா இப்ப பிஷப் C6 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. ஏன்னா இந்த நைட் தான் பாத்தீங்கன்னா இந்த B8 ஸ்கொயரை வந்து இந்த பிஷப் வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஃபர்தரா கிங்க வந்து பக்கத்துல கொண்டு வராரு இந்த சப்போர்ட்டுக்கு. இப்ப சிம்பிளா பிஷப் C7. ஸோ இந்த இடத்துல பிஷப் C7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கால்சன் அழகா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிப்பாரு. நீங்க இந்த பிஷப்பை ரீடேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா இந்த பானை வந்து புஷ் பண்ணி நம்ம ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால குகேஷ் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து A5ல போட்டு இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப கிங்க்கு ஒரு செக். உங்களால வந்து நைட்டை விட்டு வெளியில வர முடியாது. அதனால இப்ப நைட் பக்கத்திலே போறாரு கிங். இந்த இடத்துல இப்ப கிங் ஃபர்தரா பக்கத்துல வராரு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்து குகேஷ் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா இதுக்கு மேல இந்த பொசிஷனை வந்து குகேஷால ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த பான் வந்து எப்படி இருந்தாலும் குகேஷ்க்கு வந்து போயிடும். அண்ட் கால்சனுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. அண்ட் இந்த பான் பாத்தீங்கன்னா பாசர் பான் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த பிஷப் வெளியில வந்தாருன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பான்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிஷப் வந்து ரொம்பவே பாசிவா இந்த இடத்துல வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது மூலியமா பாத்தீங்கன்னா குகேஷால இந்த கேம் வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாது. டைமும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ இந்த ஒரு கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.